அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகிறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும், நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, இப்பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இந்த குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ 7ஆம் இடத்துக்கு குரு வர்றது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல விஷயம்தான். பொதுவாகவே விருச்சிகராசி தான் எப்போ பார்த்தாலும் எதை சொன்னாலும் விருச்சிகராசிக்கு தெளிவே இல்லையான்னு எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குரு உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக அவர் பார்க்குறார். அப்போ உங்கள் ராசியை அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பது, உங்களுடைய லாபஸ்தானத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்ப்பது, உங்கள் முயற்சி ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பது, இவை சற்று அனுகூல சாதகமான ஒரு விஷயந்தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லணும். இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் மனசில் இருந்த ஒரு திகட்டல், ஒரு திணறல், இது சரி வருமா வராதா, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு பல உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிக்கி திணறி செய்யவும் முடியாமல், செய்யாமல் இருக்கவும் முடியாமல் திணறக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லும். அந்த மாதிரி தான் இது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லணும். ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வை உங்கள் ராசி பார்க்குறோம். உடல் ஆரோக்கியம் மேன்மையுறும். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேன்மையுறும். இப்போ லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. நீங்கள் சுயத்தொழில் செய்கிறதா இருந்தாலும், சுயத்தொழில் செய்கிறோமா, வியாபாரம் செய்கிறோமா, இல்லை வேலைக்கு இருக்கோமோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா திருப்பி ஏப்ரல் மாதம் வர்றது, சரி புது கணக்கு எழுதுகிற நேரம் கொஞ்சம் ஒரு இன்க்ரிமெண்ட்டை போட்டு விட்டுருவோம் சொல்லுறதுக்கு நியாயம் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் சுதாரிச்சுக்கணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் சுதாரிச்சுக்கணும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்கா, நாளைக்கு இப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாது. இதுவும் கடந்து போகும்னு எல்லா வகையிலும் போயிட்டே தான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஒரு நாளைக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோம், எல்லா நாளையும் கல்யாண சாப்பாடு சாப்பிட முடியுமா? அடுத்த நாள் பத்திய சாப்பாடும் சாப்பிட வேண்டி வரும், மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது வரும். அப்போ ராசியை குரு பார்ப்பது என்பது ராசிக்கு ஒரு பலம். அப்போ இந்த 12 தடவை சந்திரன் அங்கே நீச்சமாவான். அப்போ பாக்கியாதிபதி நீச்சமாயிட்டான்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ குருவோட பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் புத்திரஸ்தானத்துலேயும் ஏற்கனவே ராகு சஞ்சரிச்சிட்ருக்கான். அந்த இடத்துல குழந்தைகள் பிடிவாதம் பிடித்தக்கூடிய குழந்தைகளாக கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க குழந்தைகள் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, அது எப்படி லாஜிக்காக கொண்டு போகணுமோ அந்த மாதிரி தான் கொண்டு போனது. அவங்ககிட்ட போய் நீங்கள் அதிகாரத்தை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ அது பிரச்சனையாக போகும். ஏன்னா ராசியோ குரு பார்க்கறனால ஒரு தெளிவு வந்துடும். அந்த தெளிவு வந்தபோது எல்லாத்தையும் நாம் தான் பெஸ்ட்டுங்கிற எண்ணமும் வந்துடும். ஒரு கர்வம் வந்துடும்.
நன்னால தான் முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வம் தான் உங்களுக்கு பின்னடைவை கொடுத்து விடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுக்கு நல்ல விஷயம். ஒரு பொருள் முதலீடு செய்கிறோமா அதில் லாபத்தை பார்க்கலாம். பொதுவாக விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, அது ஷேர் மார்க்கெட்டிங்கு, எல்ஐசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புரோக்கர் வேலை, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சற்று சாதகமாக அமையும். இடம் ஒருத்தர் கொடுக்குறாரு, நம்ம காசே போட வேண்டாம், இடத்த நான் விற்று தரையா, இவ்வளோ கமிஷன் நான் எடுத்துப்பேன், உனக்கு இவ்வளோ ரூபா தந்துடுவேன், அது மாதிரி செஞ்சால் அதெல்லாம் கூட சாதகமாக தான் அமையும். பார்ட்டிக்கிட்ட நீங்கள் பேசுகிறது, இவங்க இடத்த தான் பவர் ஆஃப் ஆர்டர் நிலையை கொடுத்துருவாங்க, கொடுத்து கமிஷன் எடுத்து மிச்ச காசை அவட்ட ஒப்படைக்க வேண்டியது. அதுலேயும் நேர்மை இருக்கணும். அந்த மாதிரி தன்மைகள்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அதையும் கவனிக்கணும் நீங்கள். நல்ல அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சாதகமாகத்தான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். பொறுமையின் நிறையமாக கடைப்பிடிக்கணும். இதுலேயும் ஒரு பதட்டம் தெரியும், அவசரம் தெரியும். ஏன்னா அதனுடைய சின்னமே தேழு. அது ஒரு இடத்துல அமைதியாக இருக்காது, ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், எதையாவது செய்யணும் போல இருக்கும். இந்த மாதிரி தன்மைகள்லாம் அது இருக்கும்போது அந்த விருச்சிக ராசிக்காரங்கள் அமைதி காப்பது நல்லது. இப்போ குரு பார்வை இருக்கிறது, சந்தோஷம். அப்போ இதில் உள்ளதை நீங்கள் என்ன செய்யணும், சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அசட்டாக மாற்றி வச்சுக்கோங்க, நகைகளே வாங்கி வச்சுக்கோங்க, ஆபத்து காலத்தில் அது பயன்படும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ லாபஸ்தானத்தை பார்க்கறதோடு முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் அல்லவா. அப்போ உங்கள் முயற்சி சற்று மேன்மையோங்கும். எல்லா முயற்சியும் நல்லா எடுப்பீங்க. ஒரு புதுசாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது, கண்டிப்பாக முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அதில் என்னென்னா அகலக்கால் வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அப்புறம் பெருசாக நிறைய வருது, நமக்கு இந்த நிறைய நம்ம சம்பாதிச்சிடலாங்கிற தைரியத்தை தேவையில்லாமல் வாங்கி கடனாளி ஆவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் பார்க்கணும். ஒரு கடனே வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அந்த அளவு வாங்கணும். இதான ஒரு 5 லட்சம் ரூபா வாங்கினா சமாளிச்சிடலாங்க தைரியம் வந்தால் அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கணும். இல்லாட்டா அது வேண்டாம். அதுக்கு மேலே கடன் வாங்கி நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனைகளை தான் மாட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் சரி, முயற்சி ஸ்தானாதிபதியும் சரி, 2 பேருக்குமே உங்கள் ராசி அதிபதி பகை. சந்திரன் அங்கே இருக்கும்போது சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் நீச பங்கம் அடைந்து விடும். ஒவ்வொரு டைமும் ஒரு ரிச்சிக ராசியில் சந்திரன் விசாக 4ஆம் பாதத்திலையோ, சனி நட்சத்திரமான அனுசத்திலேயோ, புத நட்சத்திரமான கேட்டையிலையோ சந்தர்ப்பம் கொண்டிருக்கும் பொழுது சந்திரன் சஞ்சரிக்க முடிக்கும்போது மனத்தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். இது வரைக்கும் அந்த மனத்தடுமாற்றம் இனி இருக்காது. இந்த ஒரு வருடத்திற்கு இதை செய்யணும், இதை செய்கிறேன், ரைட்ஸ் முடிச்சு காட்டுறேன், அதோடு செய்யணும். அதில் அகலக்கால் வச்சாலோ, பணத்தை அதிகமாக செலவு பண்ணின்னு இறங்கினாலோ நஷ்டத்தை அடைவதற்கு சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றன. அதில் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சிடலாம். அதனால் விருச்சிக ராசிக்காரங்கள் பூராமே பொதுவாகவே என்ன நடத்திக்கிட்டிங்கன்னா, எதுக்குமே நீங்கள் உழைப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டீங்க. எதையாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு கோபதாபங்கள்லாம் வரும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இருக்கிறதோட சந்தர்ப்பங்கள்லாம் வரும், தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அதில் அதெல்லாம் மீறி நீங்கள் ஓரளவு சிந்தனா சக்தியை வளர்த்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அதீத நற்பலங்களை தான் கொடுக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஒரு பாக்கிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை யார் உட்காந்துருக்கா, ராகு உட்காந்துருக்கான். சுகஸ்தானத்தை சனி பகவான் உட்காந்துருக்கிறான். அர்த்தாஷ்டம சனின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ஒரு பின்னடைவு தானே. அந்த பின்னடைவுலேருந்து உங்களுக்கு சற்று பாதுகாப்பு கொடுத்து உங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உட்காந்துருக்கான். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆணாக இருந்தால் மனைவியும் சரி, பெண்ணாக இருந்தால் கணவனும் சரி, தேவையில்லாமல் கோபப்படுவது, நான் உங்கள் அம்மாவோட்டுக்கு நீ போன்னு சொல்கிறது, விரட்டுறது, இதெல்லாமே நடக்க சந்தர்ப்பங்களுக்கு மனைவியுடன் இல்லறத்தோடு ஒரு ஒட்டுதல் இல்லாமல் ஒரு தன்மை எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை நம்ம அப்போ அதில் நீங்கள் அமைதி கடைப்பிடிப்பது நல்லது. பேச்சுவாக்கில் பேச்சை விட்டு அப்புறம் வருத்தப்படுறதுக்கு
அமைதி காப்பது நல்லது, குடும்ப விஷயத்தில் மாத்திரம் போட்டு. அதே சமயத்தில் நட்பு வட்டாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். நண்பர்கள்லாம் ஒத்து வர மாட்டாங்க, இல்லைனா ஏதாவது ஐடியா கொடுப்பான், நஷ்டம் அடைஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை அது விரோதத்தை வளர்க்கும். உன்னை நம்பி செஞ்ச மாதிரி நீ சொல்ல, ஏதோ நீ கஷ்டப்பட நான் ஹெல்ப் பண்ண, உனக்கு இந்த மாதிரி அமைஞ்சு போச்சு, உனக்கு யோகமே இல்லாத அமைப்படா அப்படின்னு அவன் சொல்ல இத்தேவையில்லை விரயத்தை கொடுக்கும். அதனால் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது சால சிறந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையெழுத்து போடுறது வைக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு எதையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு செஞ்சாலே பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெரிய தலைவலியை உங்களுக்கு உண்டாக்கி விட்டுரும். இவர் நண்பர்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது, நண்பர்கள் தேவை, நண்பருடன் பழகுவது எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு லிமிட்ஸ், ஒரு அளவு, அதுக்கு மேலே நண்பர்கள் போக விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தான் அடிபடுவீங்க. பார்வைக்கு எல்லாம் நல்லா தோணும். தேட் கில்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. மின்னுவதெல்லாம் பொண்ணலன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களை என் நண்பர் பார்த்தா எனக்கு அவ்வளோ செஞ்சான் இவ்வளோ செஞ்சான் நீ எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். அது கடைசியில் ஒரு பெரிய உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். அதனால் விருச்சிகராசிக்காரங்கள் ராகு இது பண்ணிக்கணும். குரு பகவான் பார்வைப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதில் மனம அமைதி காத்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் பண்ணால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு டெய்லி நீங்கள் சொல்லிவிட்டு குரு பகவானை வணங்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருச்சிக ராசி ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை சற்று காப்பாற்றும். நன்றி, வணக்கம். ஆமாம், இது ஒரு 50%. விருச்சிக ராசிக்காரர்கள் 50-50 தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும். இறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கை இருப்பதனால ஒரு 50% உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டங்கள், பாதகமும் அதில் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்க்க போவது குரோதி வருடத்தில் நடக்கக்கூடிய புத்தாண்டு பலனும் குரு பயிற்சி பலனும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிகள் கால புருஷ தத்துவத்திற்கு விருச்சிகம் எத்தனாம் இடங்க? 8ஆம் இடம். 8 என்பது தான் மறைவிடம். அங்கே தான் ஒரு மறைச்சு வைக்க தன்மையெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்க. 4ங்கிற சந்திரன் 8க்கு உடைய இடத்துல நீசமாகிறார். அப்போ அங்க மறைவிடம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை, ஒரு குழந்தை எப்படி உள்ள போகுது, எப்படி உருவாகுது, எப்படிங்கிறதே தெரியாத ஒரு மறைவிடத்தை கொண்டு அங்க விருச்சிகத்துல வச்சிருக்காங்க. அதனால அங்க சந்திரன் நீசமாகிறார். அந்த இடத்துல ஆதிக்கம் பெறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்ப 1க்கும் 8க்கும் விட அங்க ஆதிக்கம் பெறுகிறார். அப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பிரபலம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மோடி சாரு கட்சியில பிரபலமா இருக்கிறவங்க, அரசியல் சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசியா தான் இருப்பாங்க. சினிமா துறையில் கூடிய சீக்கிரம் வருவாங்க, டக்குன்னு பிரபலமாகிறவங்கள விருச்சிக ராசியாக தான் இருப்பாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். ஏன் அங்கே ஒரு முதன்மையான ஒரு இடத்த கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேல் ஒரு தனித்துவம் தன்மையை அங்கே வச்சுக்குது. எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். அந்த தனித்துவத்தை அந்த தேலை நீங்கள் ஒரு இறந்துருச்சு அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு பாசி உருவாகும். இறந்தாலும் அது ஒரு உலகத்தை கொடுத்துருது. அப்போ இந்த தேலுக்குடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவாக எந்த விஷயத்தையும் செய்யாது. அதுவாக போய் யாரையும் துன்புறுத்துறதோ அதெல்லாம் கிடையாது. நம்ம போய் ஏதாவது பண்ணாதான் அந்த பிரச்சனை. அப்போ இந்த விருச்சிகம் என்பது தாயுடைய அமைப்பு அங்கே நிறைய அம்சம் பெற்றிருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறத பற்றி சொல்லணும்னா விருச்சிக ராசியை வச்சு தான் சொல்லணும். ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த விருச்சிக ராசியை வச்சு தான் சொல்லணும். அப்போ அந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அவருக்கு 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு 11ஆம் பார்வையாகவும் குரு பகவான் பார்க்கிறாரு, 3ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். அப்போ விருச்சிக ராசி முழுமையா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல வந்துடுறாங்க. 11க்கும் பார்க்குறாங்க, தன்னையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
அப்போ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்து அவங்க சேஃபாக இந்த வருஷம் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் சேஃபாக இந்த வருஷம் வந்து அவங்க ரன்னிங் ஆகிடுவாங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு 11ங்கும் போது என்னெல்லாம் அவங்க செய்யலாம்? ஒரு ஸ்கூலே நடத்தலாங்க, ஒரு ஸ்கூல் நடத்தலாம், ஒரு ஆசிரமம் நடத்தலாம். அவங்க ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடாக போவாங்க, அவங்க ஜெயிச்சுக்கலாம். இப்போ எப்படி ஒவ்வொரு பிரமுகர்களும் பெரிய அமைப்புடையவங்களும் கீழ்மட்டத்திலிருந்து தான் மேலே வந்திருப்பாங்க. திடீர் வளர்ச்சி, அதே தாங்க திடீர் வளர்ச்சி. அப்போ இந்த திடீர் வளர்ச்சின்னு அதிர்ஷ்டம் தானே, அந்த ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் வந்துடுங்க. அதிர்ஷ்டத்தை தேடி நீ போகக்கூடாது, அது இஷ்டமாக வரும். அதிர்ஷ்டம்னதுக்கு அர்த்தமே அது இஷ்டமாக வரக்கூடியதான் அதிர்ஷ்டம். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை தேடி போகாமல் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் இந்த வருஷம் உங்களே தேடி வரக்கூடிய தனலாபாதிபதியாக விளங்குறாரு. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் செய்த கர்மாக்கள், உங்களுக்கு யாராவது சாபம் விட்டது, உங்களுக்கு கிட்ட யாராவது பிரச்சனைகள் பண்ணவங்க அனைத்தும் இந்த வருஷம் 3 தலைமுறை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவர் குருவலயத்தில் இருந்து ஒரு அமைப்பா, குருவலயத்துக்குடைய அமைப்பா அவர் பார்க்குறாரு. இது ஒரு விசேஷம். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், ஸ்திர லக்னத்தில் சரம் ஸ்திரம் உபயம், அதில் ஸ்திர லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு நல்ல நற்பலனையும் தரும்னு சொன்னேன். அப்போ அந்த அமைப்பை அவர் பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியேறிடும். ரொம்ப நாள் குழந்தை இல்லை, எனக்கு நீர்க்கட்டிகளால் பிரச்சனை, எனக்கு விந்த அணுக்கள் வந்து நல்ல ஒரு அமைப்பு இல்லை, இப்படி குறை சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் போங்க, ஒரு மருத்துவ ரீதியாக போங்க, உங்களுக்கு அது டக்குன்னு அது செட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தையா உருவாயிருக்கு, இப்போதான் உருவாயிருக்கு. அப்போ அப்போ என்ன ஆகுங்க, ரெட்டிப்பு சந்தோஷத்தையும் ரெட்டிப்பு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த விருச்சிக ராசியோடைய பலன். அப்போ இந்த பலனை நீங்கள் எப்படியெல்லாம் அனுபவிச்சுக்கணும். அடுத்தது எங்கே உங்களை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை. அப்போ மகர ராசியை அங்கே பார்க்குற உங்களோட 3ஆம் இடம், உங்களுடைய சர்க்கிள் சூப்பராக இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக என்ன பண்ணணும்னா, தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்யணுங்க. நம்மளை பெற்றெடுத்தாங்க இல்லையா, இன்னைக்கெல்லாம் ஒரு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அப்போ அவங்க ஒரு தாயுடைய அமைப்பில் வளர்ந்தாங்கனாலோ இல்லை அவங்களுக்கு பாத பூஜையோ, அவங்க இருந்தால் அவங்களுக்கு பாத பூஜை, இல்லைன்னா அவங்களுக்கு பூஜை, இவ்வளோதான். இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பை கொடுத்துருவார். உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோடக்கு 3ஆம் இடத்திலே தான் இருக்கார். அப்போ 3ஆம் இடம் என்ன, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள், சூப்பராக கொக்கு எப்படி இருக்குங்க, பாலையும் தண்ணியும் பிரிச்செடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருஷம். என்னப்பா இவ்வளோ வருஷமா உனக்கு இந்த ஞானமெல்லாம் இல்லையே, என்ன திடீர்னு, கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்போ 11 கூடியவர் யாரு, கன்னிக்காரர் புதன் அமைப்பு, அங்கே கேது இருக்காரு. அப்போ அந்த கேதுவோடைய அமைப்பு டாக்குமெண்ட் பிரச்சனை தீர்ந்துடும். அடுத்தது உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுத்திறன், அறிவான ஒரு குழந்தை ஒரு குழந்தை கிடைக்கலன்னா அறிவான குழந்தையா பிறக்கும். அடுத்தது ஆண் குழந்தை இந்த வருடம் நிறைய பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆண் குழந்தையே பிறக்கும் நான் சொல்லலை, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதைய கண்டிப்பாக செயல்படுத்திக்கலாம். விதவை பெண்கள், ஒரு திருமணம் ஆகி 1 மாதம் 1 வருஷம் இல்லை குழந்தையோட இப்படி 2வது திருமணத்துக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கும், இந்த வருடம் சூப்பர் வாழ்க்கை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல துணைவன் கிடைப்பார். நீங்கள் இந்த சனி பகவானோட ஆதிக்கமும் சரி, ராகு பகவானுடைய அமைப்பு, ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடம். அப்போது தோஷங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. என்னென்னா உங்கள் குழந்தைங்க உங்களை விட்டு இப்போ ஹாஸ்டலில் தங்குவாங்க, அடுத்தது உங்களை விட்டு கொஞ்சம் வெளிநாடு நல்லதுக்கு தான் போவாங்களே ஒழிய கெட்ட விஷயமா அங்கே எதுவும் அமையாது. அப்போ நல்ல விஷயத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அந்த கிரகத்தோடைய இடத்தையெல்லாம் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த விருச்சிகக்காரங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டுங்க
ஐயனார். அடுத்தது வந்து ஒரு தண்டை இருக்கும் இல்லைங்களா, காலில் சிலம்பு உடுக்கை உடைய தெய்வத்தை வழிபடும் போது மாரியம்மனுக்கு தான் அது இருக்கும். உருமாறி கருமாரி அம்மன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விந்தனு சின்ன விந்த உள்ள தனக்குள்ள கொண்டு வந்து ஒரு உருவத்தை, ஒரு குழந்தையா ஒரு ஜீவனை வெளிக்கொண்டு வர்றீங்க. அப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு அம்மனுக்குடைய அமைப்பு அந்த இடத்துல இருக்கு. அதனால நீங்க மாரியம்மன் உடைய அமைப்பை நீங்க ஒரு எந்திரமாகவோ, மாரியம்மனுடைய மந்திரம் அது என்ன மந்திரமா இருந்தாலும் சரி அதையே நீங்க சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கும். இந்த வருஷத்துல இருந்து இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மே மாசம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். தொழில் தொடங்குறது சரி, திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது சரி, வீடு கட்டுறது சரி, எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஒரு முக்கிய விஷயம், உங்களோட பர்சனலை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அது மட்டும் செஞ்சீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் உங்களுடைய முயற்சிகள். நீங்கள் எங்கே வெளியில் போகிறீங்க, உங்கள் வீட்டு வாசலில் முள்ளுக்காய்னு சொல்லுவாங்க, ஊமத்தங்காய், முள்ளுக்காய்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊமத்தங்காயை விருச்சிக ராசி எங்கெல்லாம் இருக்காங்களோ, ஒரு வீட்டை வச்சுக்காரங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள ஊமத்தங்காயை ₹1 காயின்னு ஒரு மஞ்சள் துணியில் விபூதி மட்டும்தான் போடணும், குங்குமம் போடக்கூடாது. கட்டி உங்களுடைய நிலவில் நீங்கள் கட்டி விடுங்க. எந்த துஷ்ட சக்தியிலும் உங்களை அண்டாது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இந்த வருடம் நீங்கள் அழகான முறையில் இந்த பயிற்சிகளையும் இந்த புத்தாண்டையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியே நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ குரு பகவான் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். பொதுவாக ராசிக்கு 7இல் குரு வரும் பொழுது திருமணம் கைகூடி வரும், திருமண வரன்கள் தேடி வரும். அதே போல் 7இல் குரு இருக்கும் பொழுது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது, வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குரு சந்திரனை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்தாலும் சரி, என்ன பரிகாரங்கள் செய்தாலும் சரி, என்ன தோஷ நிவர்த்திகள் செய்தாலும் சரி, முன்னோர்கள் தோஷமா பித்திரு தோஷமா என்ன விதமான தோஷங்கள் நீங்கள் பண்ணினீங்கனாலும் சரி, உங்களுக்கு அது வெற்றி பாதையை உருவாக்கி கொடுக்கும். அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா குருவுக்கு தோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு. நேரடி பார்வையாக இருக்கிறதால நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போது சனியினுடைய தாக்கத்தையும் ஓரளவுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் குறைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதாவது சனி கொடுக்கறத தடுக்க முடியாது, கெட்டதோ நல்லதோ குரு ஒரு மருந்தாக இருந்து பின்னாடியே வந்து செயல்படுத்துவார். குருவை விட சனி தான் பெரிய கிரகம். சனி கொடுக்கறது நல்லதோ தீயதோ கர்ம வினைகளை தடுக்க முடியாது. ஆனால் குரு என்ன செய்வார், அதற்கு ஒரு மருந்தாகவோ அதற்கு வேற ஏதாவது, அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து இது வந்து பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விதியாகும். இப்போ இந்த 6 ராசி கட்டங்களில் உங்களுக்கு ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு 1 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், பதவி உயர்வு, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் அவரே 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கடன் விலகுவது, நோய் அகழுவது, அதே போல் நல்ல மருந்து, நல்ல மருத்துவர் கிடைப்பது, வம்பு வழக்கிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகத்தை, வேலை வாய்ப்புகளை சொல்கிறதுனாலையும் போட்டி தேர்வுகளை சொல்கிறதுனாலையும் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும். நல்ல வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். அப்போ 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுக்கு போனால் மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ தனவரவு உண்டு. அப்போ இந்த 6 ராசி கட்டங்களும் இருந்தாலும் இதே போல நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு வழிவகையில் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 5ஆம் அதிபதியும் ஆகிறதுனால உங்கள் ஜாதகத்தில்
விபரீத ராஜயோகமோ அல்லது அதிர்ஷ்டங்களோ இருந்தால் இப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை சொல்றதுனால குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் குரு இருந்தால் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அப்போது இல்லைன்னா அது தேவையில்லாத ஒரு மணி வேஸ்ட் எடுது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலப்பெருமை, குல தெய்வம் அப்படிங்கிறதுனால குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய குலப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், இந்த 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நிச்சயமாக திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செழிப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு படிப்புக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது ஏதாவது சும்மா ஒரு சுற்றுலாவாவது போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். நல்ல பயணங்கள் மூலமாக லாபங்கள், நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்யமான ஒரு வாழ்க்கையும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி திடீர் பணவரவு உண்டு, கண்டங்கள் விலகும், அதே போல் ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஓரளவுக்கு லாபம் வந்துட்டு இருந்தாலும் கூட புதனை குரு பார்த்து விட்டால் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி நிச்சயமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல மூத்த சகோதரனுடைய உதவிகள் கிடைக்கும். 2ஆம் திருமணத்திற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலையும் முற்றிலும் உண்மை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்துட்டாலும் சரி தொழில் வளர்ச்சி உண்டு. புதியதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு பெரிய அளவுக்கு தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாமியாரை சொல்கிறதுனால மாமியார் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுலையும் மாற்றமில்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கே இருந்துட்டாலும் சரி வீடு, மனை, சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய் மூலமாகவும் மாமனார் மூலமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியம் அதிகமாக இருக்கும், வெற்றி கிடைக்கும். என்ன விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலும் சனி பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இப்போ இது நம்ம 7 கிரகத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் லக்ன ரீதியாக எங்கே இருக்காங்க, எத்தனாம் இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்தை குரு பார்த்து விட்டால், இந்த 6 ராசி கட்டங்களில் இருந்து குருவினுடைய தன்மை கிடைத்து விட்டால் அதனுடைய அமைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். நல்லதாக இருந்தாலும் அதிகமாகும், கெட்டதாக இருந்தாலும் அதிகமாகும். பொதுவாக ராகுன்னா அது சார்ந்த ஒரு வளர்ச்சி, கேதுன்னா அந்த கட்டத்தை சார்ந்த ஒரு ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் 80% பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.